நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 24 பேரை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 3 விசை படகுகளுடன் சிறைப்பிடித்திருக்கிறது இலங்கை கடற்படை. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக அவர்களை தாக்குவது, உடமைகளை சேதப்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்கதை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில நெடுந்தீவு வரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 2 விசைப்படகையும் 1 நாட்டுப்படையும் மொத்தம் 37 மீனவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நடுக்கல் வைத்து விசாரணை நடத்தி மேல் விசாரணைக்காக காங்கிரஸ் கடற்படை முகாமிற்கு திட்டமிட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது நடவடிக்கை ஈடுபட்டு வருவதால் தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவருடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வருவது. அன்றாடம் பிழைப்பிற்காக மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை கைது செய்வது, அவருடைய படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்க தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் மத்திய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக கடலோர பகுதியில் மீனவர்கள் மிகுந்த வருத்தத்துடன் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. நன்றி விஸ்வநாதன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.